ஹாய் செலக்டேஸ் 2022 ரிலீஸ் ஆன பேர்ல் அப்படிங்கிற ஒரு செம்மையான சைக்கோ த்ரில்லர் மூவி தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இவளோட வாழ்க்கையில இவ ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு இவ எந்த எல்லைக்குமே போவா. இவ ஹீரோயினே இல்லை. முதல்ல ஹீரோயின் பேர்ல ஒரு சைக்கோ, சரியான சைக்கோ சைக்கோ மூவி. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் ரூம்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. டக்குன்னு அம்மா வந்து என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, போய் விலங்குக்கெல்லாம் சாப்பாடு வேணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றா. இங்க வந்து விலங்குக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து ஒரு வாத்து குறுக்க வந்துடுது. அவளுக்கு வந்து ரொம்பவுமே கோவம் வந்துடுது. டக்குன்னு நான் டிஸ்டர்ப் பண்ண வாத்தை வந்து ஒரே போட்டு பின்னாடி ஏரியில இருக்கிற முதலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றா. அதோட தான் அந்த படத்தோட பேர் ஸ்டார்ட் ஆகுது, பேர்ல். அப்படியே கட் பண்ண 1918. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறா. அவள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் வேலை பார்க்குறான், போருக்கு போயிருக்கா. ஸோ அதை பற்றி ஏதோ நியூஸ் வந்திருக்கான்னு பார்க்குறா. அவள் அப்பா வந்து பவர்லெஸ், ஸோ அசைக்க முடியாது. சாப்பாடு வரைக்கும் ஹீரோயின் தான் ஊட்டி விடணும். குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, மருந்து கொடுக்குறது எல்லாமே ஹீரோயினோட வேலை. ஸோ ஹீரோயின் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே குளிச்சிட்டு இருக்கா அப்பாவுக்கு முன்னாடி. ஸோ நான் பெரிய கனவு இருக்கு எனக்கு, ஹீரோயின் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு அம்மா வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்க, அப்பாவுக்கு மருந்து வாங்கணும்ல, போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வந்து கொரோனா பீரியட் மாதிரி, அப்போ ஏதோ ஒரு ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு. ஸோ மாஸ்க்லாம் போட்டு பத்திரமா போயிட்டு வா, யாரையும் டச் பண்ணாம வா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. மருந்து வாங்கிட்டு இந்த பக்கம் வரப்போ தேட்டரில் ஒரு படம் பார்க்குறா. ஸோ மிச்ச காசுக்கு நைஸாக படம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தேட்டரில் போய் சூப்பராக படம் பார்க்குறா. அப்போ வந்து சினிமா ஆரம்பித்த காலம்தான், ரொம்பவுமே இருக்காது. படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து நிற்கிறா போஸ்டரை பார்த்துட்டு. ஸோ அந்த பக்கம் ஒருத்தவன் வரான். அவன் தான் அந்த ஃபிலிம் ஆப்ரேட்டர். ஸோ நீ வந்து ரொம்பவுமே ரசித்து பார்த்த, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, நீ வித்தியாசமாக பார்க்குற, நீ வந்து பெரிய ஆளாக ஃப்யூச்சரில் இந்த நான் ஃபிலிமில் ஒன்று கட் பண்ணி கொடுக்குறான், இதை வச்சுக்கோ அப்படின்னு அவன் நினப்பாவே ஜாலியாக வண்டி ஓட்டிக்கிட்டு வரான். அப்போ வந்து டக்குன்னு அவன் கொடுத்த ஃபிலிம் வந்து எங்கேயோ மிஸ் ஆகி விழுந்துருது. மிஸ் ஆகி விழுந்தோன்னே அந்த தோட்டத்துக்குள்ளே ரொம்ப ஆக்ரோஷமாக தேடிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஒரு சோளக்கட்டு பொம்மையை பார்க்குறா. சோளக்கட்டு பொம்மையை பார்த்தோன்னே என்ன நினைச்சான்னு தெரியல, இதான் சைக்கோத்தனம்னு நினைக்கிறேன். டக்குன்னு அந்த சோளக்காட்டு பொம்மையை எடுத்து போட்டு பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு வந்து ஃபுல்லாக அவன் ஃபில்ம் அவன் ஞாபகமாகவே இருக்கு. அவனை நினச்சே அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரியல, அவள் கிஸ் கொடுக்குறா. டக்குன்னு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஆக்ரோஷமாக கத்துறா. அப்புறம் மறுபடியும் அந்த பொம்மை கூட போய் செல்மிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதோட அந்த சீன் கட் ஆகுது. வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அம்மா கேட்குறாங்க, இது என்ன தலையில் கட்டுறாவே, ஒரு கேப்பு தூக்கி போட்டுவான்னு. அப்புறம் தூக்கி போட்டு அப்பாவை குளிக்க வச்சிட்டு இருக்கா. குளிக்க வச்சிட்டு இருக்க பார்த்தா சொல்றா, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கப்பே டக்குன்னு அப்பாவை கிள்ளி பார்க்குறா. சங்க நெரிக்கிற மாதிரி கிட்ட போறா. ஏன்னா அவளுக்கு சுமையா இருக்கிறதே இந்த குடும்பம் தான். எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை விட்டு வெளியாயிடணும் அப்படிங்கிறத அவளோட பெரிய ஆசை. சினிமாவில் பெரிய ஆளாக வரணும், இந்த குடும்பத்தை விட்டு வெளியாயிடணும் அப்படின்ட்டு பெரிய ஆசை. அவளை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாவது இந்த வீட்டை விட்டு வெளியாகணும் அப்படின்னு பார்த்தா, நான் அவன் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மிக்கு போயிட்டான். அதே வீட்டிலேயே விட்டுட்டு அதே கஷ்டத்தை சுமக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாள் விடியுது. மாடு பால் கறந்துட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு ஃபேமிலி வருது. யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோயினோட மாமியாரும் மச்சினிச்சின்னா வராங்க. சர்ச்சில் ஒரு ஆடிஷன் நடக்குது, நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், உன்னால் முடிஞ்சா நீயும் வந்துடு அப்படிங்கிற மாதிரி மச்சினச்சி சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவங்க மாமியார் வந்து ஒரு பன்னிக்கறி தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அதை தொடவே இல்லை. அவங்க அதை அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதை கேட்டதுலேருந்து இவளுக்கு சந்தோஷமா தாங்க முடியலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேகமாக அம்மாவுக்கு தெரியாமல் அம்மாவோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஓடி வரா. யாருன்னா அந்த தியேட்டரில் வேலை பார்க்குறவன். அவனை பார்க்கறதுக்காக ஓடி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஒரு ஆடிஷன் போகிறேன், அதனால் நீ எனக்கு ஒரு படம் போட்டு காட்டு, கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், டான்ஸ் பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனும் உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா, போட்டு காட்டுறான் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு படம் போட்டு காட்டுறான். ஆனால் அது பக்கா அடல்ட் மூவியாக போட்டு காட்டுறான். ஹீரோ வந்து நல்லா அவளை ஹீரோயினை ஃப்ளோட் பண்ண பார்க்குறான். ஃப்ளோட் பண்ணிட்டு தான் இருக்கான். சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கிளம்பி மெதுவாக அம்மாவுக்கு சத்தம் கேட்கக்கூடாதுன்னு மெதுவாக பூனை மாதிரி வரா. அப்போ ரூமில் வந்து அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்குது. இருந்தாலும் அவள் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை.
ஏன்னா அவளுக்கு அவளோட சந்தோஷம்தான் முக்கியம். ஸோ அதை கேட்டுட்டு நைட்டு முடிஞ்சு காலை விடிஞ்சிருது. அப்பாவை என்னன்னா அவ கூட்டிட்டு போறது வந்து அம்மா மேல இருந்து நோட் பண்றாங்க. அப்பா எங்க கூட்டிட்டு வந்திருக்கானா ஏரிக்கு தான். ஏன்னா இவளுக்கு இருக்கிற பெரிய இடையூறு யாருன்னா அவ அப்பா தான். அப்பா பாத்துக்கிறதுலயே அவளோட வாழ்க்கை போகுதுன்னு ஃபீல் பண்றா. ஸோ இவளை முடிச்சணும் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கா. டக்குன்னு அம்மா வந்துடுறாங்க. அம்மா வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்கம்மா அப்பா கூட அப்படின்ற மாதிரி சாதாரணமா சொல்றா. அதோட அப்பா வந்து அம்மா கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க வந்து திடீர்னு ஒரு முட்டைய பாக்குறா. முட்டைய கொண்டு வந்து தன்னோட பண்ணக்குள்ள எடுத்து வச்சுக்கிறா. டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல. புருஷன் ஞாபகத்துல முட்டைய ஒரு நசுக்கு நசுக்குறா. அந்த பக்கம் புருஷன் உடையிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து பயங்கரமா இடி மின்னலோட மழை பெய்யுது. ஸோ எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மாக்கு வந்து அந்த ஆடிஷன்ல கலந்துக்க போறது தெரியும் போல. ஸோ அத பத்தி கேட்குறா. ஸோ ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவுமே கோவமாயிடுது. நான் இதுல வந்து சேர்ந்துப்பேன், கலந்துப்பேங்கிற மாதிரி. அம்மாக்கு கோவம் வந்து அடிச்சிடும். ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, டக்குன்னு கோவத்துல ஆக்ரோஷமா அவளை தள்ளி விட்டா அது நெருப்புல பட்டுருது. கொஞ்சம் கூட யோசிக்காம கொதிக்கிற தண்ணியை எடுத்து அந்த அம்மா மேல ஊத்துறா. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிறவ ரொம்ப பொசுங்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஆனா கொஞ்சம் கூட கவலைப்படாத அந்த பொண்ணு அப்படியே தர தரன்னு பேஸ்மெண்ட் பக்கம் அம்மா இழுத்து போட்டு வேகமா ஓடுறான். இந்த கொற்ற மலையில எங்கடா ஓடுறான்னு பார்த்தா அவ ஹீரோயினை தேடித்தான் ஓடுறா. அங்க நைட் அவனோட ஸ்டே பண்றா. ஸோ அவளோட ஆசையில யாரு குறுக்க வந்தாலும் இதுதான் கெதிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து நானே உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுறான், ஆடிஷன்ல கலந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விடுறான். ஆனா டக்குன்னு அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது வீடு அலங்கோலமா இருக்கிறது. ஸோ டக்குன்னு அப்பாவுக்கு வந்து மருந்து கொடுக்குறா. அப்பா கொஞ்சம் காட்டிக்காதீங்க அப்பா அப்படின்னு. அவன் டக்குன்னு பார்க்குறான் வாசல்ல ஒரு பன்னி, 3 நாளைக்கு முன்னாடி வச்ச பன்னி வந்து புழு புழுத்து கிடக்கு. ஸோ வீட்டில் அழைச்சிட்டு போய் ஜல்சா பண்றான் ஹீரோவை கூட்டிட்டு. அவன் வந்து டக்குன்னு எந்திரிச்சு வெளியில போயிடுறான். என்ன இப்படி ஒரு மாதிரியா நடந்துக்கிற அப்படின்னு. கீழே சதறி கிடக்குற அந்த சோளத்தை எல்லாம் பாக்குறான். ஏன்னா இந்த தண்ணியை எடுத்துதான் அவன் அம்மா மேலேயே ஊத்திருப்பான், வெந்துகிட்டு இருக்க தண்ணிய. டக்குன்னு அவன் என்ன பண்றான்னா பண்ணைக்கு அழைச்சிட்டு போயிடான். இங்க பாரு, இதுதான் நான் வளர்க்குற கோழி மாடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பான். வீடு ஏன் இவ்வளோ அலங்கோலமா இருக்குன்னு. அப்போ சொல்லியிருப்பான் நாய் தான் அது மாதிரி பண்ணுச்சுன்னு. அப்போ இங்கே வந்தோன்னே கேட்குறான், உன் நாய் பேர் என்னன்னா, நாயா நாங்கள் எங்கே நாய் வளர்க்குறோன்னா உஷாராய் ஆஹா பைத்தியத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம்டான்னு ஓடிடுவான். சரி நான் அப்புறமா வரேன்னு. அப்போ அவள் கேட்பா, என்ன நீ வந்து விட்டுட்டு போயிடுவியான்னு. இவன் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் இந்த மாதிரி பண்ணுவான்னு. ஒரு ஈட்டியை எடுத்து ஒரு செருவு வாயில நெஞ்சில, அவ்வளோதான். அந்த இடத்துல அவ செத்துட்டான். ஏண்டி காதலிச்ச பையனை கூட இப்படி கொடூரமா கொல்லுவியாங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சீன்லாம் பாக்குறப்போ. அப்படியே சாவடிச்சுட்டு நேரா அவ அப்பாட்ட தான் வருவா. அப்பாவை அழகா ரெடி பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு சூட்கேஸோட அழகா மேக்கப் பண்ணி மேடம் வந்து வெளியே வராங்க. அப்பா நான் என் கனவை தேடி போறேன்ப்பா அப்படின்ற மாதிரி. இவன் என்ன பண்ணிருக்கா பாருங்க, அப்படியே அந்த ஏரியில தள்ளி விட்டுட்டா ஜீப்போட. அந்த முதல்ல நெருங்கி வருது. அதோட அவன் ஜோலியும் முடிஞ்ச மாதிரி தான் காட்டுறாங்க. ரொம்பவுமே சந்தோஷமா அந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டா. அப்போ மச்சினிச்சு கேட்குறா, எல்லாம் ஓகே, ஏன் சூட்கேஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்னு. அப்போ ஹீரோயின் சொல்றா, நான் தானே ஜெயிக்க போறேன், ஜெயிச்சிட்டேன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன்னு. அப்போ மச்சினிச்சு சொல்றா, ஓ உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு. நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே சரி ஓகே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு அனுப்பிடுறாங்க. உள்ள அவ கத்துக்கிட்ட வித்த அத்தனையும் சேர்த்து வச்சு ஒரு டான்ஸை போடுறா. டான்ஸ் ரொம்பவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவ செலக்ட் ஆகல. நீங்க ஓகே தான், ஆனா நீங்க ரிஜெக்டட் அப்படின்னு வெளியில அனுப்பிடுறாங்க. அவளுக்கு பார்க்கணுமே அப்போ கோவத்தை, நம்ம நினைச்சது நடக்கல, நாம தான் பெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு மைண்ட்ல இருந்தா. அப்புறம் வெளியே துரத்தி விட்டாங்க. ஓன்னு ஒப்பாரி வச்சா. அப்புறம் மச்சினிச்சு வந்து சமாதானப்படுத்தி, வா நான் உன்னை வீட்டுல விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. வீட்டுக்கும் வந்து பாக்குறா. பார்த்தோன்னே அங்க வெளியில அவன் அம்மா கொடுத்த பண்ணி தான் புழு பொழுத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள போறா. அப்போ கூட அவளுக்கு டவுட் வரல. சரி உனக்கு என்ன பிரச்சனை, என்னாச்சு, என் அண்ணன்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்றா. என் அண்ணனா நினைச்சு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதாங்க எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறா. கொஞ்சம் கூட பயப்படல. எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. நான் இந்த மாதிரி பண்ணேன். அவளுக்கு பயம் வந்துருச்சு. நைஸா எஸ்கேப் ஆயிடுச்சு. நான் போறேன் அப்படின்ற மாதிரி வெளியில ஓடி வந்துட்டான். ஓடி கூட வரல, பயந்துக்கிட்டே நடந்து தான் வர்றா. ஏன்னா அவ சைக்கோத்தனை இன்னும் வெளியே தெரியல. ஆனா அவ சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு பயந்துட்டு பின்னாடி வரதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடியே வரா. அவ அங்க இருக்கிற கோடாரிய தூக்கிட்டு மெதுவா நடந்தவ வேகமா நடக்கிறா. இவ ஹீல்ஸ் வர போட்டுட்டு இவளால ஓட முடியல, விழுந்துடுறா. முதுகுல ஒரே போடு. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையே, மச்சினிச்சின்னு கூட பார்க்காம ஒரே போடு கோடாரியால. அந்த இடத்துல அவ செத்துட்டா. நான் உனக்காக எது வேணாலும் பண்ணுறேன், என்னை விட்டுருன்னு கேட்டிருப்பானா. அதுக்கெல்லாம் அவ அசரல. எனக்கான வாழ்க்கையை எனக்கு தேடிக்க தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை கொன்னுறா.
கொன்னுட்டு அசால்ட்டா போய் செத்து போன அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, நீ சொன்னதுதாம்மா கரெக்டு, என்னை யாருக்குமே பிடிக்கலம்மா, என்னை பார்த்தாவே பயப்படுறாங்கம்மான்னு சொல்லிட்டு அப்பதான் காட்டுறாங்க அவளோட உடம்ப துண்டு துண்டா வெட்டுறாங்க அந்த மச்சினிச்சிய. அந்த மச்சினிச்சி என்னடா பாவம் பண்ணாண்ட மாதிரிதான் இருந்துச்சு. வெட்டி அப்படியே அந்த குரொக்கடைலுக்கு போட்டா. ஸோ இந்த பக்கம் அந்த செத்த பண்ணிய அப்படியே புழு கொழுத்து கிடக்கு. அதை சாப்பிட வச்சுட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் ரெடி பண்ணி அந்த டைனிங் டேபிள்ல உட்கார வச்சிருக்கா. சைக்கோக்காரவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி பண்ணி, அதுவும் அழுகி புழு புழுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி அசால்ட்டா உட்காந்துருக்கா, உட்காந்து அழகா ப்ரே வேற பண்றா. எப்படா இப்படிலாம் பண்ற, நம்மளாம் அதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான், இதோட படம் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, திடீர்னு ஒரு ஆர்மி ட்ரக் வந்து நிக்குது. யாரான்னு பார்த்தா அவன் புருஷன் வந்திருக்கான். டே ஏன்டா நீங்க வந்தன மாதிரி தான் இருந்துச்சு. பேர்ல் பேர்ல் அப்படின்னு ஆசையா கூப்பிட்டுக்கிட்டே வரான் பொண்டாட்டிய. ஸோ வந்து பார்த்தப்பதான் கொஞ்சம் கவனிக்கிறான். வீடெல்லாம் செதஞ்சு கிடக்குறது. அம்மா உள்ள வந்தோடனே டேபிள்ல மாமியாரும் மாமனாரையும் உட்கார்ந்துருக்கிறத பாக்குறான். டேபிள்ல பயங்கரமா சாப்பாடுலாம் செதறி கிடக்கிறது, அழுகுனதெல்லாம் பாக்குறான். ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிக்கிறான். அப்பத்தான் பாருங்க, அவ கூப்பிடுவா பாருங்க, அந்த முகத்தை பாருங்க எப்படி வச்சிருக்கா அப்பாவியான்னு. ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு நம்மளே கற்பனையில முடிச்சுக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதாங்க, இந்த படம் கொடூரமா இப்படிதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.